ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்டி மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஸோ எம்எஸ்டி அப்படின்னா மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஸோ இந்த எம்எஸ்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி பை பண்ணணும் செல் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா இந்த எம்எஸ்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் சொல்லக்கூடியதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து என்ன ட்ரேட் பண்ணுறனோ அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் என்ன? ஒரு நிஃப்டியில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டி வந்து எந்த இடத்துல வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பொசிஷன், அதாவது நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த ட்ரேடை வந்து நான் வந்து எடுப்பேன். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக விளக்குறேன். நாளைக்கான ஜோன் என்ன? ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இங்கே தான் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நான் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்டிங்கிறத லெவலை பார்த்துருவோம். ஓகே, ஸோ 183 193 வரைக்கும் இருக்கிறது வந்து எம்எஸ்டி ஸோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் லைன். இந்த மேலே இருக்கிற லைன் எல்லாமே பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெர்மினலில் இந்த ப்ரைஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது எந்த மாதிரி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மேலே இந்த சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும், ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எம்எஸ்டிக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும், எம்எஸ்டிக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து சப்போர்ட் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 23,288, அடுத்து வந்து 23,368, ஸோ 23,466. ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 23, ஸோ ஆமாம் 23,109. மேலே இருக்க அடுத்து வந்து சப்போர்ட் இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 23, அடுத்து வந்து 22,925. ஸோ இந்த 3 கீழே இருக்கக்கூடிய மேலே லைன் 3, மேலே இருக்கக்கூடிய லைன் 3. ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடியது எம்எஸ்டி லெவல். ஓகேவா? ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே இதுக்கு மேலே வந்து எம்எஸ்டிக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு பையிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பையிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே போயிடுச்சு, R1 போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ஒரு புல்பேக் வந்து மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா, இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த புல்பேக்கில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நான் அப்படி தான் எடுப்பேன், அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த எம்எஸ்டிக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து S1 வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த எம்எஸ்டி வச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெவல்ஸ்லாம். இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெவல்ஸ்லாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.